இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது நாளை தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தில் அனுசரிக்கப்பட இருக்குது. இதில் மாற்று சமூகத்தை சார்ந்த தலைவரில் எண்ணற்ற பேர் கலந்துக்கிறதா இருக்காங்க. அதே போல் நம்ம சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற கட்சி இயக்கங்கள் சார்ந்தவர்களும் கலந்துக்கிறதா இருக்காங்க. பொதுமக்கள் பொங்கல் வைப்பது, இது போன்ற நிகழ்வுகளும், முளைப்பாரி கொண்டு வரக்கூடிய நிகழ்வு, அளவு ஊத்துறது, இது போன்ற நிகழ்வுகளும் நடைபெற இருக்குது. ஸோ இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய நம்ம தேவேந்திர வேளா சமூக உறவுகள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மதம் அறிந்து விட்டு வராதிங்க, கையில் இருந்து விட்டு வராதிங்க. ஏன்னா அண்ணனுடைய நினைவிடத்துக்கு வழிபட வரோம். அதனால் நம்ம கட்டுக்கோப்பாக வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதே போல் மாற்று சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வரும்போது தேவையற்ற கோஷங்களோ தேவையற்ற சைகையிலோ காட்டாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்களோட இடத்துக்கு போகும்போது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வருத்தம் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க. ஸோ நம்ம உறவுகளுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதே போல் வரக்கூடிய நம்ம தேவேந்திர உள்ள வேலை சமூக சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு தாழ்மையானவங்க கூட வந்த சகோதரனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது வாகனங்களில் வரும்போது சைடில் ஏறிக்கிட்டு அலப்பறை பண்ணுறதுங்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறாக தேவையற்ற கோஷங்கள் போடுறது, அதே மாதிரி பாதுகாப்பாக வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஏன்னா பாதுகாப்பாக நம்ம போகணும். அதனால் நாளைக்கு அண்ணனுடைய இந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வரக்கூடிய இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமூக உறவுகள்கிட்ட மீண்டும் ஒரு பாந்தொட்டு கேட்டுக்கிறேன். என்னென்னா ஒழுக்க நெறிகளோடு நம்ம அண்ணனுக்கு பேரும் புகழை நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகள் கூட பார்த்திங்கன்னா அது பொதுவெளியில் போகும்போது அது அவதூறாக போயிடும். ஸோ அண்ணனோட பேரை களங்கப்படுத்தாமல் அண்ணனை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் சரியான முறையில் சரியான முறையில் போவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் நாளைக்கு எல்லாருக்கும் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நிறைய பேர் பத்திரிக்கை வச்சுன்னு சொல்கிறாங்க. யாரும் வராங்க என்னன்னு தெரில. வந்தாங்க அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியிலான விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுது. ஸோ அதனால் வரக்கூடியவங்க, அது நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும் பிடிக்காத ஆளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை. ஏன்னா அண்ணனோட நினைவிடத்துக்கு வராங்க, அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை. அதை எல்லாருமே கொடுப்போன்ற சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இளைஞர்கள் கவனமாக வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு எந்த மாதிரி அலங்காரம் நடக்குது அப்படின்றத நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் போடுறேன். முடிஞ்ச மட்டும் நாளைக்கு நேரலையாக வரும் பாருங்கள். நன்றி.